ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைனி ஃபுட் ஃபேக்ட்ரி அண்ட் vlogs. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கருவாட்டில் வந்து நிறைய மண் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஹாட் வாட்டரை வச்சு அதில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நீங்கள் வணக்கி விடுங்க. இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா ஃபுல்லாக சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உப்பும் போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதக்கிறதுக்கு முடிச்சுட்டு தக்காளி ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா புளிப்பு அதிகமாகிடும். அதனால் 3 தக்காளி அளவுக்கு போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அந்த கருவாடையும் எடுத்து நீங்கள் அது வதக்கின இது மேலேயே நீங்கள் வந்து தூவி விட்டுட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அந்த கருவாடு கொஞ்சம் வேகிறதுக்கு நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு நிறைய தண்ணி வச்சிடாதீங்க. சில பேருக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு நீங்கள் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அடிஷ்னலாக தான் சொல்கிறேன், நான் ஆனால் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் சிம்லேயே வச்சுடுங்க. நல்லா வந்து அதோடைய எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் 1 ஸ்பூன் இதில் நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருவாட்டு குழம்பு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இது வந்து நீங்கள் கஞ்சி, பழைய சாதம் இது எல்லாத்துக்கும் இது சைடிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த கருவாடு தொக்கு உங்களுக்கு. நான் இன்றைக்கி வந்து சாதம் தான் வச்சுருந்தேன். சுட சுட சாதம் வச்சு